ரஷ்யாவினுடைய பெல்கிராட் பகுதியில் ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நடக்குது. அந்த தாக்குதலுக்கு ட்ரோன் அட்டாக் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ட்ரோன் அட்டாக்கு உண்மையான காரணம் ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய ஆன்டி புட்டின்ஸ் டீம் தான். இந்த ஆன்டி புட்டின்ஸ் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீமுக்கு ஆயுதங்களை உக்ரைன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கிறதுனால ரஷ்யாவினுடைய பார்டர், ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான சில பல இடங்கள், அதே மாதிரி ரஷ்யாவினுடைய இராணுவ தளங்கள், இது எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது சட்டத்தை புட்டின் அவர்கள் இன்னைக்கு இயற்றியிருக்கிறார். 1க்கு 2 மடங்கு காவல், மிகப்பெரிய அளவில் நம்முடைய சொத்துக்களையும் நம்முடைய பார்டரையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பீச்சும் புட்டின் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளோதான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த கவுண்டர் ஒஃபென்சிவ்க்காக உக்ரைன் தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கவுண்டர் ஒஃபென்சிவ் பற்றியான பேச்சு இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் அடிபட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதும் இப்போ ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் வழியாக அடுத்ததாக ரஷ்யா எந்த தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது அப்படிங்கிறதுக்கான க்ளூவும் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவுனால தான் அதை தமிழ் பொக்கிஷத்தில் பார்க்குறோம். கடந்த 2 தினங்கள் காணொலி இல்லாமல் இருந்ததற்கு மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஜியோ பொலிட்டிக்ஸ், அது உலக அரசியல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இந்த உலக அரசியலில் மிகப்பெரிய அளவில் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் போர்லேருந்து வரலாம். ஸோ ஜியோ பொலிட்டிக்ஸில் நிறைய நாடுகள் பாதிப்படைகிறாங்க. அந்த நாடுகள் எப்படி அந்த ஒரு பொலிட்டிக்ஸுக்குள்ளே வந்து மறுபடியும் அதுலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் தமிழ் ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் கிடையாது, த யூஎஸ் இந்தியா நியூக்ளியர் டீல் அப்படிங்கிற புத்தகத்தையும் நீங்கள் கேட்க வேண்டும். இந்த 2 புத்தகமே உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கும். குக் எஃப்எம்க்கான அட்வான்டேஜ் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு இடத்துல நீங்கள் சில விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, அதில் நோட்ஸ் எடுக்கணும்னா அதையும் குக் எஃப்எம்மால் முடியும். ஸ்பீடாக கேட்கணும்ப்பா, 1.5x கேட்கணும், 2x கேட்கணும்னா அதுவும் முடியும். இல்லை எனக்கு 2 மணி நேரம் மட்டும் கேட்டால் போதும், அப்படியே நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் டைமரும் நீங்கள் செட் பண்ணலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் குக் எஃப்எம்மில் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா TPM 50 அப்படிங்கிறது தான். ஸோ குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. பாக்முத் யுத்தம் தான் பெரிய யுத்தமா பார்க்கப்பட்டுச்சு. அந்த பாக்முத்தையே நாங்க பிடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லி வேகனார் குரூப் அறிவிப்பை வெளியில விடுறாங்க. வேகனார் குரூப் அறிவிப்பை வெளியில விட்டதிலிருந்து ரஷ்யாவினுடைய வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போகுது. 8 மாதங்களா இருந்த பாக்முத்தினுடைய ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போதே பாக்முத்தினுடைய பெயர் மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் இன்று ரஷ்யாவால் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ பாக்முத்துக்கு ரஷ்யாவினுடைய பெயர் கிடைக்க போகுது, இல்லாட்டி ரஷ்ய மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் கிடைக்க போகுது. அப்படின்னா இவங்க பிடிச்செடுத்த ஒரு 4 பிரதேசங்களில் மேரிபோல் அப்படிங்கிற ஒரு சிட்டிலாம் இருக்குல்ல, மேரிபோல் கடந்த 2022 இவங்க கைக்குள்ளே வந்துருச்சு. அப்படிப்பட்ட இடத்துல ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதை எதையாவது கட்டியிருக்காங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பில்டிங்ஸ் ஏதாவது கட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதை தான் இங்கே உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். அப்படி சூப்பரான பில்டிங்ஸ், சூப்பரான ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே ரஷ்யா யாருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க, மேரிபோல் சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற புகைப்படம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பரப்பப்பட்டு வருகிறது. இல்லை இந்த புகைப்படம் தப்பு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லவும் இல்லை, இந்த புகைப்படம் உண்மைதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திய நிறைய வெப்சைட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ மேரிபோல்லையே இவ்வளோ பெரிய மாற்றத்தை இவங்களால் உருவாக்க முடிந்தது என்றால், ரஷ்யாவால் உருவாக்க முடிந்தது என்றால், பாக்முத்தை கண்டிப்பாக ரஷ்யா என்ன செஞ்சிருவாங்க, பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. உக்ரைனில் இருந்ததை விட பாக்முத் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி பல ஊடகங்களும் இன்னைக்கு பாக்முத் ரஷ்யா அப்படிங்கிற அந்த உறவை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஆர்டிக்கல் எல்லாமே எழுதியிருக்காங்க. சரி, இந்த பாக்முத் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான பகுதி அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸுக்காக முக்கியமான பகுதி தான். ஆனால் 2வது உலக யுத்தம் கூட இதை கம்பேர் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்காங்க. 2வது உலக யுத்தத்தில் பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிரேட் அப்படின்னு சொல்கிறதுல ஜெர்மனுடைய 6வது ஆர்மி, 6th ஆர்மி என்ன செய்கிறாங்கன்னா, இத்தாலி மற்றும் ஹங்கேரியன் அந்த இருக்கக்கூடிய இராணுவத்தை எதிர்த்து அவங்க முன்னோக்கி சென்று அந்த ஸ்டாலின்கிரேட் அப்படிங்கிற இடத்தெல்லாமே கைப்பற்றுறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த இடத்தை கைப்பற்றுவதும் இப்போ இந்த யுத்தத்தில் பாக்முத் அப்படிங்கிற பகுதியை ரஷ்யா கைப்பற்றியதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சொல்லப்போனால் வேர்ல்டு வார் 2 இந்த ஈவெண்ட் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிரேட் அப்படிங்கிறதும் இந்த பாக்முத் பகுதி பிடித்தெடுத்ததற்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ தான் உண்மையான பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்முத் பகுதியை பிடித்தெடுப்பதற்கு உக்ரைன் இருக்கக்கூடிய அடுத்த வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். கிட்டத்தட்ட 40,000 சோல்ஜர்ஸ், 9 ஒஃபென்சிவ் பிரிகேட்ஸ், 10,000க்கும் அதிகமான ட்ரோன் பைலட்ஸ்,
1550 ஆர்மர்டு வெஹிக்கிள், 230 டேங்கு, 3 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் பேட்டரிஸ், இது இல்லாமல் ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்ஸ், ஸ்வாம் ஆஃப் வெஸ்டர்ன் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியுடன் தயாராக இருக்கிறாங்க உக்ரைன். நான் சொன்னதில் 10,000க்கும் அதிகமான ட்ரோன்ஸ் பைலட் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரோன் பைலட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த யுத்தத்தை தொடங்கி வைக்கக்கூடிய நபர்கள். ஸோ ஸ்வாம் ட்ரோன்ஸாக வரப்போகுது. ரஷ்யாவுக்கு எதிராக இந்த ட்ரோன் படை தாக்குதலை நடத்தும். அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் வெப்பன் இல்லாட்டி ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்ஸ் அப்படிங்கிறத இவங்க பயன்படுத்த போகிறாங்க, உக்ரைன் பயன்படுத்த போகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது 230 பீரங்கிகள் தயார் நிலையில் இருக்கும். இது கூடவே எந்த விமானம் இவங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு F-16 அப்படிங்கிறது கிடைப்பதற்கு பல மாதங்கள் ஆகும் சொல்றாங்க. F-16 ஒருவேளை உக்ரைனுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா உக்ரைனுடைய வான்படையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஆனால் F-16 கிடைக்காதனால வான்படையில சில பல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது கண்கூடா நமக்கு தெரியுது. அதுலயும் குறிப்பா இந்த ஸ்டார்ம் ஷேடோ அப்படிங்கிற மிசைல் எல்லாமே எங்கிருந்து ஏவப்படுதுன்னா Su-24 ஏவப்படுது. அந்த Su-24 ஏவப்படுற இந்த ஸ்டார்ம் ஷேடோவுக்கு அண்டர் கவராக போகிறது யார் அப்படின்னு பார்த்தா MiG-29 மற்றும் Su-27 ஃபைட்டர் ஜெட் தான். இது கூடவே ஹை ஸ்பீடு ஆன்டி ரேடியேஷன் மிசைல் அப்படிங்கிறதும் இந்த ஸ்டார்ம் ஷேடோவுக்கு முன்னாடி ஏவப்படும். இப்படிலாம் ஏவப்பட்டு தான் இந்த ஸ்டார்ம் ஷேடோ அப்படிங்கிற மிசைல் ரஷ்யாவினுடைய அந்த படைகளை எதிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஒரு மிசைல் போகிறதுக்கே 2 விமானங்கள் போகுது, 2 விமானங்களுக்கு முன்னாடி இன்னொரு மிசைல் போகுது, அதுக்கு பின்னாடி தான் இந்த மிசைல் அட்டாக் பண்ணுது. அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இப்போ யார் பயன்படுத்திட்டு இருக்காங்க? உக்ரைன் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிப்பா, இவ்வளோ அழிவுகளை கொடுக்குறாங்களே, இல்லாட்டி இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கே, இதனுடைய எக்ஸ்ட்ரீம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் அணு ஆயுத போர் தான். அதை மறுப்பதற்கெல்லாம் கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் எப்போ வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வி. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் அணு ஆயுத போராக இருந்துச்சுன்னா இப்போ ஜாப்ரோசேஷியா அணுமின் நிலையத்தினுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். இந்த ஜாப்ரோசேஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிசிட்டி கிரிட்டிலிருந்து இப்போது கட் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிசிட்டி கிரிட்டிலிருந்து இது கட் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய கூலண்டாக இருக்கட்டும், அதனுடைய ஒட்டுமொத்தமான அந்த ஒர்க்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே பாதிப்படையலாம். ஸோ ஜாப்ரோசேஷியாவில் இருந்து இந்த பிரச்சனைகளுடைய அடுத்த வீரியம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி ஜாப்ரோசேஷியாவில் நிறைய மனிதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம அப் டு டேட்டாக வியூகத்தில் சொல்லியிருந்தோம். ஸோ ஜாப்ரோசேஷியா அணுமின் நிலையத்திலிருந்து நிறைய நபர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். 3000க்கும் குறைவான மக்கள் தொகை மட்டும்தான் ஜாப்ரோசேஷியாவில் சுற்றிலும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியான போதே அங்கே ஏதோ லீக் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம். இப்போ மறுபடியும் அது உறுதிப்பட தெரிகிறது. ஸோ இந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை யூரோப் முழுவதுமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம். சரி, அப்படின்னா ரஷ்யா நேரடியா இந்த பாக்முத் பகுதி தாண்டி வேற ஏதாவது அட்டாக் நடத்துனாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா டான்ஸ்க் ஒப்லஸ்ட்ல கொஞ்சம் தாக்குதலை நடத்துறாங்க. அதுலேயும் குறிப்பாக 80 மிசைல் அட்டாக் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. நோவக்லஸ்கியா இருக்கட்டும், ஸ்டெப்போவா இருக்கட்டும், ஆவ்திகாவா இருக்கட்டும், சிவர்னவா இருக்கட்டும், பெர்மஸ்கியாவா இருக்கட்டும், இங்கே எல்லாமே ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ரஷ்யா அவங்களுடைய தாக்குதலை நிறுத்தின மாதிரி இல்லை, G7 நாடுகள் வேற ஒன்றிணைந்து விட்டார்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இன்னைக்கு ரஷ்யாவினுடைய தலைவர்கள் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய தலைவர்கள் சீனாவுக்கு போயிருக்காங்க. சீனா ரஷ்யா ட்ரேட் 2023 மட்டும் 200 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் 2 நாடுகளும் கையெழுத்து போட்டிருக்காங்க. மே மாதம் எண்டுக்குள்ள சீனாவை சார்ந்தவங்க எங்கே வந்துருவாங்க, ரஷ்யாவுக்குள்ள வந்து இன்னொரு ஒப்பந்தத்தையும் போட போகிறாங்களாம். ஸோ ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைகிறார்கள். ரஷ்யா நேராக சவுதி அரேபியா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துது. ஏன்னா சவுதி அரேபியா மிக முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்படுது. ஒரு அரபு லீக் நடந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்த அரபு லீக்ல யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் சிரியாவினுடைய அதிபர் ஆசாத் அவர்கள் பங்கெடுத்தார். ஸோ இப்படி ஆசாத் அவர்கள் பங்கெடுக்கும் போதே ரஷ்யாவினுடைய கை அங்கே ஓங்குது, அமெரிக்காவினுடைய கை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிட முடிஞ்சு. ஆல்ரெடி அரபு உலகம் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எகெயின் சவுதி அரேபியா கூட ரஷ்யாவினுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்றதும் ஒரு பெரிய தீயை அங்கே பற்ற வைத்திருக்கிறது. சரிப்பா, இதெல்லாம் ஓகே தான். நீங்க சொன்ன மாதிரி கின்சால் மிசைலா இருக்கட்டும், ஜாகித் 136 இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய ட்ரோன் சிஸ்டமா இருக்கட்டும், இதெல்லாம் ரஷ்யா மேம்படுத்திட்டு வராங்களே. ரஷ்யா இன்னொரு சிஸ்டத்தையும், ஒரு மிசைல் சிஸ்டத்தையும் தயார்படுத்தி வராங்களே, அந்த மிசைல் சிஸ்டத்தை பற்றியான அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. அந்த மிசைலினுடைய பெயர் தான் ஹெர்ம்ஸ் மல்டிபர்பஸ் மிசைல் சிஸ்டம். இந்த ஹெர்ம்ஸ் மல்டிபர்பஸ் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது உடனடியாக இப்போ கண்டுபிடிச்சது அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 1990களிலே இந்த மிசைல் சிஸ்டத்துக்கான இனிஷியல் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. இந்த இனிஷியல் ப்ரோட்டோடைப்ல இருந்து தான் அடுத்ததாக பான்சீர் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க.
பான்சீரை பற்றி நமக்கு தெரியும். இந்தியா டீம் பான்சீர் அப்படிங்கிற மிசைல் சிஸ்டம், அதற்கான ப்ளூ பிரிண்ட்லாம் நம்மளும் என்ன செஞ்சு வச்சிருக்கோம், மிகப்பெரிய அளவில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஹோம்ஸ் அப்படிங்கிற ப்ரோட்டோடைப்லேருந்து பான்சீர் அப்படிங்கிற மிசைல் சிஸ்டம் உருவானதோடி இந்த ஹோம்ஸ் மல்டிபர்பஸ் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு நிப்பாட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியுது ஹோம்ஸ் மல்டிபர்பஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், இன்னும் இனிஷியலாக மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1990க்கு பிறகு அதை மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணி எங்கேயாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அது சிரியா கிரவுண்டில் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். சிரியாவில் இப்போ ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த யுத்தத்தின் போது அதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மிசைல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சிரியாவில் இதனுடைய ஃபுல் அட்வான்டேஜை இவங்களால காண்பிக்க முடியல. இல்லை அந்த அளவுக்கு இந்த போரில் இந்த ஹோம்ஸ் அப்படிங்கிற மிசைல் சிஸ்டத்தை ரஷ்யா யூஸ் பண்ணலை. ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான மிசைல் இருக்கு. ஒன்று 110 கிலோகிராமுக்கானது, இன்னொன்று 130 கிலோகிராமுக்கானது. 110 கிலோகிராமுக்கானதுக்கான டைமீட்டர் 170 mm இருக்கும். ஆனால் 130 கிலோகிராமுக்கான அந்த டைமீட்டர் அப்படிங்கிறது 210 mm இருக்கும். இந்த மல்டிபர்பஸ் மிசைல் சிஸ்டத்தினுடைய வார்ஹெட் மட்டுமே 28 கிலோகிராம் இருக்குன்னு சொல்றாங்க. வெறும் 28 கிலோகிராம் இருக்கக்கூடிய வார்ஹெட் 110 கிலோகிராம் இருக்கக்கூடிய மிசைல் அப்படின்னு சொல்லும்போது இதை இவங்களால மாஸா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படி மாஸா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த மிசைல் சிஸ்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த கின்சால் மிசைல் சிஸ்டம் எல்லாமே ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த ஹோம்ஸ் மல்டிபர்பஸ் சிஸ்டமும் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் தான். இதில் 2 விதமான கைடனன்ஸ் இருக்குது. ஒன்றுங்கிறது ஒரு க்ரூயிஸ் ஃபேஸ், ரொம்ப ஸ்பீடாக போகும்போது எந்த ஒரு மிசைலாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே க்ரூயிஸ் ஃபேஸ் அடையும். அந்த நேரத்தில் இனர்ஷியல் ரேடியோ கமாண்ட் கைடனன்ஸ் அப்படிங்கிறத வச்சு அதனுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது இதனால் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்ததாக செமி ஆக்டிவ் லேசர் கைடனன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த செமி ஆக்டிவ் லேசர் கைடன்ஸ் வழியாகவும் அதனுடைய இலக்கை சரியாக அது அழிக்கிறதா அப்படிங்கிறதையும் யார் உறுதிப்படுத்தும், இந்த ஹோம்ஸ் மல்டிபர்பஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தும். ஹோம்ஸ் அப்படிங்கிற இந்த மல்டிபர்பஸ் மிசைல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சர்ஃபஸ் டு ஏர் மிசைலாகவும் பயன்படுத்தலாம், ஏர் டு சர்ஃபஸ் மிசைலாகவும் பயன்படுத்தலாம். ஹோமஸ் ஏ அப்படிங்கிறது அவங்களுடைய ஏர் டு சர்ஃபஸ் மிசைலாக இவங்க பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் இவங்க மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் இல்லாட்டி ராக்கெட் சிஸ்டத்தை இவங்க மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கின்சால் வெப்பன் அப்படிங்கிறதும் இவங்க கிட்ட தயார் நிலையில் இருக்குது. எல்லாத்துக்கும் ரஷ்யா தயார் நிலையில் இருக்கும்போது இந்த பக்கமாக உக்ரைனுக்கு தேவையான வெப்பன்ஸ், உக்ரைனுக்கு தேவையான ஏர்கிராஃப்ட், உக்ரைனுக்கு தேவையான டேங்குகள் அப்படிங்கிறது இன்னும் முழுவதுமாக வந்து சேரவில்லை. இதுதான் உக்ரைன் கவுண்டர் ஆஃபென்சிவை டிலே பண்ணுறதுக்கான காரணம். எது எப்படி இருந்தாலும் இப்போ கடைசியாக நடந்த ஒரு அப்டேட்டில் G7 நாடுகள் சீனாவையும் ரஷ்யாவையும் எதிர்த்து அவங்களுடைய கையெழுத்தை போட சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து சவுதி அரேபியா கூட சேர்ந்து அமெரிக்காவை அழிப்பதற்கு இல்லாட்டி மேற்குலக நாடுகளுடைய கனவுகளை அழிப்பதற்கு தயாராக வருகிறது. இது எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ட், அணு ஆயுத போராக கூட மாறலாம். அதற்கு முன்னாடி உக்ரைனுடைய கவுண்டர் ஆஃபென்சிவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டும் வேறொரு பதிவில் பார்த்துடலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.